அன்பு டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தொகுதியை தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இது விஐபி தொகுதி தான். பட் திமுக நிற்கும் நபராலேயோ அதிமுக சார்பாக நிற்கும் நபராலேயோ இல்ல. இந்த நபர் பெயரை சொன்னால் அதிமுக தான் முதலில் ஞாபகம் வரும். ஆனால் இந்த நபர் தாவேகாவிலிருந்து போட்டி போடுகிறார். எஸ், முன்னாள் அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து கிடையாது 9 முறை ஜெயித்த தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் இம்முறை வெல்ல போவது யார் அப்படின்றதுதான் கேள்வியாக இருக்கிறது. வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். வணக்கம் சார். செங்கோட்டையனுக்கு நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க, ஆனா செங்கோட்டையனுக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லி ரெட்டையிலைக்கு ஓட்டு போட்டுருவாங்களோ? அதுக்குதான் அதிக வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்ன திருத்தம், செங்கோட்டையன் 8 தடவை ஜெயிச்சிருக்கிறாரு. இங்க திமுக ஒரு தடவையும் அதிமுக மத்த 2 பேர் ரமணீந்திரன் ஒருத்தரும் எம்ஜிஆர் காலத்துல NKK ராமசுவாமின்னு ஒருத்தரும் ஜெயிச்சிருக்காங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் கண்டிப்பா இது யாரால யாருக்கு அப்படின்னு ஒரு கடந்த நீங்க ஒரு 11 எலெக்ஷனையும் நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அதிமுக 1977 இங்க 35% ஓட்டு வாங்கியிருக்கு. அதாவது ஆரம்ப கட்டமே 1/3க்கு மேல இங்க ஓட்டு வாங்கிதான் இங்க ஜெயிச்சிருக்கு. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி 35%. ஓகேங்களா? சோ இப்ப ட்ரெடிஷ்னலா இங்க அதிமுக, அதாவது இங்க அந்த அவங்களோட அந்த சமூகம், இரட்டை இலை, இப்ப கூட ஒரு இது நீங்க போங்க, நான் கண்டிப்பா ரெட்டை இலைக்கு தான் ஓட்டு போடுவேன், எப்போதுமே தான் ஓட்டு போடுவேன், ஐயோ இல்லைங்க இது தவிர நீங்க எனக்காக விசில்ல போடுங்கன்னு சொல்ல வேண்டிய நிலைமையில தான் அவர் இருக்காரு. ஓகேங்களா? ஏன்னா அவரோட அசோசியேஷனே அந்த ரெட்டை இலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பிளஸ் இந்த தொகுதியே அதிமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதி இது. கோட்டையை மாத்துனது செங்கோட்டையன் தானே சார்? இது அதாவது இப்ப செங்கோட்டையனுக்கு இப்ப நீங்க கோட்டையா மாத்துனது செங்கோட்டையன்னு சொன்னாலும் அவர் இப்ப அதிமுகவோட ஒரு பலம் இல்லாம, அந்த கட்சியோட பலம் இல்லாம அவரால் இதை கோட்டையா ஆக்கியிருக்க முடியாது. ஓகேங்களா? சரி, ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றதே பாத்தீங்கன்னா பாவம் செங்கோட்டையன் அவர் அதிமுக இல்லைன்ற டோன்ல சொல்றீங்க. இதே நம்ம போடியை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது OPS துரோகம் செய்து விட்டார், அந்த கட்சியில இருக்கக்கூடாது, தப்பு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா செங்கோட்டையன் அதே அதிமுகவை விட்டு விலகி தாவேக்காவை சேர்ந்த போது இது மக்கள் துரோகமா பாக்கலையா, பாவமா பாக்குறாங்களா? அப்படிதான் இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க அவரு இப்போ கட்சியில இன்னைக்கு கொஞ்சம் சிறிய விரிவா பேசணும்னா, அவர் கட்சியில எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேசியிருந்தார். பேசிட்டு அவர் அப்போ அமமுகவும் அவரோட பேசிட்டு இருந்தாரு. ஸோ ஆனா அவரு அமமுகலையும் சேரல, திமுகலையும் சேரல. அவர் புதுசா ஒரு கட்சியை நோக்கி போயிட்டார் அவர். ஓகேங்களா? அது ஒரு 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 தவறான முடிவா வேணா பார்க்கப்படுமே தவிர அது ஒரு துரோகம்னு பார்க்க முடியாது. ஆனா ஏன் நம்ம திரு பன்னீர்செல்வம் அவர்களை பத்தி சொல்லும் போது என்னன்னா, ஒரு ஒரு ஜென்ம விரோதி அப்படின்னு அதிமுகவார்களால நினைக்கப்படுற ஒரு கட்சியோட போய் கடைசியா அவர் சேர்ந்தது அதுதான் ஆமா சிஎம். அது ஏன்னா இதே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆட்சியை இன்னைக்கு என்னைக்கான நம்ம புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவரோட ஆசையோட திமுக அமைன்னு சொல்லுவாங்களா? அப்படி ஒரு சொல்லப்படுறதே அது எவ்வளவு பெரிய துரோகம், வாயால செய்யறது, அதை விட துரோகம் இருக்கவே முடியாது. அதனால இப்ப நீங்க இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா இதுல எப்படி ஒரு 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 ஃபீல்டுல இருந்து வர ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு அதிமுக ஒரு ஒரு 40% வாக்குகள் உறுதியாக இங்க பெறும். திமுக ஒரு ஒரு 28ல இருந்து ஒரு 32%. செங்கோட்டையன் க்ளோஸ்ட் அரௌண்ட் 25% வாங்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த தொகுதியில 95% இந்த 3 கட்சிக்குள்ளதான் இருக்கும். ஒருவேளை வாங்கக்கூடிய அந்த 25% செங்கோட்டையனோட கரிஷ்மாவா இல்லை தாவேகாவுடைய கரிஷ்மாவா? ரெண்டும் சேர்ந்துதான் இருக்கும். இதுல இந்த 25 திமுக தாவேகான்னு சொல்றது அது வேணா ஃபிளிப் ஆகலாம்.
லாஸ்ட் மினிட்ல வந்து செங்கோட்டையனோட கேம்பெயின் அதெல்லாம் போக ப்ளஸ் வந்து விஜய் அங்கே போய் எப்போ கேம்பெயின் பண்ண போறாரு, விசிட் பண்ண போறாரு, அங்கே எதான ஒரு பெரிய எஃபர்ட் எடுக்க போறாரா அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து செங்கோட்டையன் ஏன் வந்து அவருக்கு வந்து இன்னைக்கு அவர் வந்து ஒரு ரெண்டாவது, அவர் தான் ரெண்டாவது அப்படின்ற லெவல்ல போயிருந்தா கூட ஒரு ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஆனா அவர் வந்து ரெண்டாவது கூட இல்ல, மூணாவது கூட இல்ல, நாலாவதா தான் இருக்காரு. அதுவுமே வந்து ஒரு கன்ஃபார்ம்டா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா வந்து விஜய்க்கு அப்புறம் திரு ஆதவ் அர்ஜுனாவா ஆனந்தான்னு கூட அவங்களுக்கே கட்சியிலேயே ஒரு கிளாரிட்டி கிடையாது. யாரு அவங்க 2 பேர் தான் ரெண்டாவது. ஆமா, அவர் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கமாண்டிங்கா அவர் இல்ல. அவர் அதிமுகலே அந்த அளவுக்கு ஒரு கமாண்டிங்கா இருந்தது கிடையாது. அவரை வந்து கே.எஸ். செங்கோட்டையன் வந்து ஒரு பேக் ரூம் தான் அவரு ஆப்ரேட் பண்ணியிருக்காரு அவரு. ஏன்னா அவரு வந்து அந்த அம்மாவுக்கு வந்து அந்த ரூட்டு அவரு தான் வந்து அதை மேஜரா பிளான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த தொகுதியில என்ன இன்னைக்கு போகணும், எந்த ரூட் எடுக்கணும், எது கண்டிப்பா போகணும், இது எல்லாம் அவர் தான் பிளான் பண்ணக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா கூட இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் டிவிகேல பார்க்கப்படுறாருன்னா அது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து ஸோ அதனால வந்து அவரோட ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்குள்ளேயே அவ்வளோ இல்லை. ஸோ இப்போ இது வந்து இப்போ நீங்க வந்து ஒரு இப்போ செங்கோட்டையனுக்காக நான் ஓட்டு போடணும்னு கோபிச்செட்டிப்பாளையத்தை சொன்னா அவர் என்னவா இருக்காரு, அவர் நாளைக்கு என்னவா ஆக போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு தெளிவான விடை இல்லை. அதுதான் இங்க நம்ம யாருக்கு சார் கொடுக்கலாம்? ஏடிஎம்கே தான் ஃபைனலா வந்து லாஸ்ட் மினிட்ல ஏடிஎம்கே தான் இது வந்து லீட் எடுக்கும். கண்டிப்பா ஏடிஎம்கே தான் ஜெயிப்பாங்க. நேர்களே ஜஸ்ட் ஒரு சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா, கே.எஸ். செங்கோட்டையன் அவர்களுடைய பரப்புரை மறைமுகமா அதிமுகவுக்கே லாபமாக முடியும் அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது. வாக்கு கேட்கும் இடமெல்லாம் கவலைப்பற்றாதப்பா, நான் ரெட்டைலைக்கு போட்டுறேன் அப்படின்ட்டு வாக்குறுதி கொடுப்பதாகத்தான் நிறைய பேர் சொல்றாங்க. அது கிண்டலா இல்லை உண்மையா அப்படின்றது மே 4ஆம் தேதி நம்மளுக்கு தெரிந்துவிடும். பட் அதர்வைஸ் இது ஒரு அதிமுகவின் அக்மார் கோட்டை. ஒரே ஒரு எலெக்ஷன் 96 ரஜினிகாந்த் அவர்கள் பேசின அந்த ஒரு எலெக்ஷனை தவிர்த்து அதிமுக இங்க ஈஸியா படுத்துட்டே ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அது செங்கோட்டையனால் இது கோட்டையாக மாறியதா, இல்லை ஏற்கனவே இருந்த கோட்டையில் செங்கோட்டையன் வந்து அமர்ந்தாரா அப்படின்றதையும் நாம் விவாதிக்க வேண்டியது இருக்கிறது. பட் தாவேகாவை பொறுத்தவரை 3வது இடம் தான், 2வது இடம் கூட கிடையாது. செங்கோட்டையன் அவர்கள் வாங்கக்கூடிய வாக்குகள் அப்படின்றது திமுகவுக்கு அடுத்தபடியாகத்தான் அமையும் அப்படின்றதுதான் ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட்டாக இருக்கிறது. ஸோ செங்கோட்டையன் அவர்கள் விசில் சின்னத்தில் நிற்பதால் அது மிகப்பெரிய பின்னடைவாக அமைய வாய்ப்பு இருக்குது. பட் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜை பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி காரணமாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். ஸோ தாவேகா நிச்சயமாக ஒரு தொகுதி வெல்லும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட கோபிச்செட்டிப்பாளையத்தில் 2ஆம் இடம் கூட கிடையாது, 3ஆம் இடம் வருவதற்காக தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்றது நம்மளுடைய அனாலிசிஸ் நம்பராக இருக்கிறது. ஸோ கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக. விக்னேஷ், இதுல வந்து இந்த லாஸ்ட் மினிட் அதான் நான் சொன்ன மாதிரி விஜயோட கேம்பெயினும் ஒரு சப்போர்ட் பண்ணிட்டுன்னா இந்த செகண்ட் பொசிஷன் ஒரு ஃபிளிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, இந்த 40, 30, 25ங்கிறது அது வந்து இந்த 30ங்கிறது வந்து தாவேகா கூட போகலாம். விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணியிருந்தாலே செகண்ட் தான். அவர் ஏற்கனவே பிரச்சாரம் வேற பண்ணாம அவர் வந்து பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணி கொண்டிருக்கிறதுன்றது எரியிற தீர எண்ணெய் ஊத்துற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு முடிக்கலாம். சோ செங்கோட்டையன் அவர்கள் புண்ணியத்தில் செங்கோட்டையன் அவர்கள் சேகரித்த சின்னமான வாக்கு சேகரித்த சின்னமான இரட்டை எலியில் இருக்கக்கூடிய விபி பிரபு அவர்கள் எம்எல்ஏ ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது நம்மளுடைய அனாலிசிஸ் ஆக இருக்கிறது. சோ கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக, விபி பிரபு. தேங்க்யூ சார். மீண்டும் இன்னொரு தொகுதியில் சந்திப்போம்.